نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி 10 நாட்களையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் இறங்கிய மகத்துவம் பொருந்திய இரவை எதிர்பார்ப்பவர்களாக இந்த இடத்திலே கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று முதலாவது பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த உலகத்திலே வீடுக்காக படைக்கப்பட்டவர்கள் ஒரு பாரிய கழுவான பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த உலகத்தோடு சம்பந்தமான எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும், எல்லா விதமான அறிவையும் பெற்றுக்கொள்ளும். ஆனால் தன்னை அறியாதவர்களாக நாங்கள் தன்னை பற்றிய அறிவை சரியாக பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலை மனித சமூகத்திலே காணப்படும். நான் யார் என்ற ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு முன்னால், நான் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பணி என்ன, என்னுடைய இறுதி முடிவு என்னவாக போகிறது, இத்தகைய கேள்விகள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அவற்றோடு சேர்த்து நான் எப்படிப்பட்ட படைப்பு, என்னுடைய கண்ணியம் எத்தகைய, என்னுடைய மகத்துவம் எத்தகைய, நான் ஒரு சாதாரண அற்பமான ஒரு படைப்பினத்தை போன்றவனா, அல்லது எனக்கு அல்லாஹ் தஆலா எத்தகைய ஒரு அந்தஸ்தை, கண்ணியத்தை, மகத்துவத்தை தந்திருக்கிறார். அது என்ன அந்த கண்ணியம், அது எப்படிப்பட்டது, இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், வலகத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். நாங்கள் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தி தரையிலும் கடலிலும் அவர்களை நாங்கள் சுமந்து செல்லும், அவர்களுக்கு பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம். அவர்களுக்கு மிகச் சிறந்த தூய்மையானவற்றிலிருந்து ரிஸ்க் அளிக்கும், உணவளிக்கும். நாங்கள் படைத்திருக்கின்ற இதர ஏனைய அநேகமான படைப்பினங்களை விடவும் அவர்களை மகத்துவம் கொண்டவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அந்த கண்ணியம் எப்படி எங்களுக்கு வழங்கப்பட்டது, நாங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்தப்பட்டது, அல்லாஹ் தஆலா எங்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்? அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களை அல்லாஹ் தஆலா ஒரு வித்தியாசமான அடிப்படையிலே கண்ணியப்படுத்தினார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குன் என்ற வார்த்தையின் ஊடாக படைத்தார். சூரா யாசீனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன்.
அல்லாஹ் தஆலா எதையாவது படைக்க நாடினால் அதற்கு குன் ஆகிவிடு என்று உத்தரவிடுவார், அது ஆகிவிடும். இப்படித்தான் இந்த வானங்களையும் பூமியையும் இதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா படைத்தார். குன் என்ற வார்த்தையை கொண்டு, ஆகிவிடு என்ற வார்த்தையை குன் என்று சொல்லிவிட்டால் அவன் நாடக்கூடிய படைப்பு ஆகிவிடும். ஆனால் மனிதன் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது. மனிதனை அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை. மனிதனை அல்லாஹ் பல்வேறு விதத்திலே வித்தியாசமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற கண்ணியம், அல்லாஹ் தன்னுடைய ஜலாலியத் பொருந்திய கைகளினால் எங்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கைகளினால் எங்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالين. இப்லீஸே, என்னுடைய கரங்களினால் படைத்த இந்த மனிதனுக்கு சுஜூது செய்வதை விட்டும் உன்னை தடை செய்தது எது? நீ பெருமை கர்வம் கொண்டு விட்டாயா அல்லது உயர்ந்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாயா? என்னுடைய கரங்களினால் படைத்த மனிதன் அல்லாஹ் எங்களை குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய கரங்களினால் படைக்கப்பட்டவர்கள் நான், குன் என்ற வார்த்தையினால் கிடையாது. ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அவஸ்தைப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதர்கள் அல்லோலகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விரைவாக விசாரணையை ஆரம்பிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுமாறு மனிதர்கள் ஓடோடி வந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். யா ஆதம் அன்த அபுல் பஷர், ஆதமே நீங்கள் மனித குலத்தின் தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை அவருடைய கரங்களினால் படைத்திருக்கிறார். வனஃபஹ ஃபீக மின் ரூஹிஹி, உங்களிலே அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதியிருக்கிறார். வஅமர அல் மலாயிகத ஃபஸஜது லக், மலக்குகளுக்கு உங்களுக்காக சுஜூது செய்யுமாறு உத்தரவிட்ட போது அவர்கள் உங்களுக்கு முன்னால் சுஜூது செய்திருக்கிறார். வஅத்ஸலகல் ஜன்னah, உங்களை சுவர்க்கத்திலே அவன் குடியிருத்தி விட்டான். இவ்வளவு மகத்துவங்கள் பொருந்திய மாமனிதர் நீங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். எனவே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள், விசாரணையை ஆரம்பிக்குமாறு என்று மனிதர்கள் அவரிடத்திலே வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு இன்று இந்த அதிகாரம் கிடையாது என்று விலகிக் கொள்வார்கள் என்ற அந்த நீண்ட ஹதீஸ் குறிப்பிடுகிறது. இங்கே நான் குறிப்பிட வருகின்ற விடயம், அந்த ஹதீஸிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனிதர்கள் விழிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய கரங்களினால் உங்களை படைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தான கரங்களினால் எங்களை படைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கண்ணியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைக்க நாடிய போது இன்னல்லாஹ خلق ஆதம மின் கப்தத்தின் மின் ஜமீல், அல்லாஹ் தஆலா ஆதமை பூமியிலிருந்து முழு பூமியையும் உள்ளடக்கியதாக பெறப்பட்ட ஒரு மண்பிடியிலிருந்து மனிதனை ஆதமை அல்லாஹ் படைத்தார். எப்படி படைத்தான்? அந்த மண்ணை கொண்டு வந்து பூமியிலே இருந்து மலக்குகளை அனுப்பி மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணிலே தண்ணீரை சேர்த்து அதனை களிமண்ணாக மாற்றி அந்த களிமண்ணில் இருந்து 60 முழம் கொண்ட மனிதனுடைய உருவத்தை அல்லாஹ் வடிவமைக்கிறார். தன்னுடைய ஜலாலியத்தான
மஸ்னூன், நாங்கள் மனிதனை உலர்ந்த காய்ந்த கருமையான களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். தட்டினால் சத்தம் வரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ். அந்த களிமண் அவருடைய உருவம் தயாரிக்கப்பட்டு நன்கு உலர்த்தப்படுகின்றது. தட்டினால் சத்தம் வரக்கூடிய அல்லாஹ் இவற்றை தன்னுடைய கரங்களினால் தயார்படுத்துகிறார். நாங்கள் எவ்வளவு கண்ணியமான சோழர்களே! அல்லாஹ்வுடைய கரங்களினால் நாங்கள் வடிவமைக்கப்பட்டோம். இது முதலாவது கல்வி. வேற எந்த படைப்பையும் அல்லாஹ் இப்படி படைக்கவில்லை. குன் என்ற வார்த்தையோடு அது ஆகிவிட்டது. ஆனால் எங்களை அல்லாஹ் அவனுடைய கரங்களினால் வடிவமைத்து படைத்தார். இது முதலாவது கண்ணியம். இரண்டாவது கண்ணியம், அதற்கு மேலால் இப்போது உலர்ந்த அந்த உருவத்துக்கு தன்னுடைய ரூஹை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்தவர்கள் நாங்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம்! சிந்தித்து பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே. எங்களுடைய யதார்த்தத்தை நாங்கள் யோசித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்து உணரப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தம் எங்களுடைய தாயுடைய தந்தையுடைய. எனவே எங்களுடைய உடம்பிலே தாயுடைய தந்தையுடைய ரத்தம் ஓடுவதன் காரணமாக தாயையும் தந்தையையும் நேசிக்கிறோம், பாசம் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம், கட்டுப்படுகிறோம், மதிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் இந்த உடம்புக்குள் ரூஹை கொடுத்தவனை மறந்து எப்படிப்பட்டவர்கள்? இந்த உடம்புக்குள் யாருடைய ரூஹ் இருக்கிறது? அந்த ரூஹை தந்தவனை மறந்து அவனை மதிக்காமல் விடுகிறோம், அவனை கண்ணியப்படுத்தாமல் விடுகிறோம், அவனுக்கு நன்றி செலுத்தாமல் விடுகிறோம், அவனை மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நன்றி கெட்ட மனிதர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அவனுடைய ரூஹ் எங்களுக்கு தரப்பட்டது. வைதா சவைதுஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நான் அந்த மனிதனை வடிவமைத்து செம்மைப்படுத்திய போது அதற்கு என்னுடைய ரூஹை ஊதிவிட்டேன் என்று அல்லாஹ். ரூஹ் ஊதப்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருக்கிறார். முதலாவது ரியாக்ஷன், ரூஹ் கிடைத்தவுடனே முதலாவது ரியாக்ஷன் என்ன? தும்மல் விடுகிறார், தும்மி விட்டார். தும்மிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுகிறார். அதனை கேட்டுக் கொண்டிருந்த அல்லாஹ், ரஹிமக்கல்லாஹு யா ஆதம், ஆதமே உன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று பதிலளித்தார். அதனால் தான் தும்மல் விட்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கற்றுத் தந்தார். எனவே அல்லாஹ்வுடைய ரூஹ் வழங்கப்பட்டவர்கள். இது இரண்டாவது கண்ணியம். மூன்றாவது கண்ணியம், அல்லாஹ்வுடைய சிரேஷ்டமான மலாயிக்காமார்கள் எல்லோரும் இந்த மனிதனுக்காக சுஜூது செய்து சிறப்பணிந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் மலக்குகளை எங்களுக்கு முன்னால் சுஜூது செய்ய வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கண்ணியம். ஒரு மலக்கு விடாமல் அவ்வளவு பேரும் ஆதமுக்கு முன்னால் சுஜூது செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சிந்தித்து பாருங்கள். கற்பனை செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. அன்னளவாக மதித்துக் கொள்வதற்காக ஒரு நபிமொழியை சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பைத்துல் மஅமூர், பூமியிலே நாங்கள் காபாவை தவாஃப் செய்வது போல வானலோகத்திலே பைத்துல் மஅமூரை மலாயிக்காமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் பைத்துல் மஅமூரை தவாஃப் செய்வார். ஒரு தடவை தவாஃப் செய்தவர்கள் மறுமை நாள் வரை மீண்டும் வரமாட்டார். ஒவ்வொரு நாளும் 70,000. இந்த உலகம் இருக்கும் வரை, உலகம் இருக்க போகின்ற நாட்களால் 70,000-ஐ பெருக்கி பாருங்கள் மலக்குடைய கணக்குக்கு. அவ்வளவு அதிகமான அத்தனை மலக்குகளும் ஆதமுக்கு முன்னால் சுஜூது
இவ்வளவு கண்ணியத்தை சுமந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அறிவை கற்றுத் தந்திருக்கிறார், அக்லை பகுத்தறிவை தந்திருக்கிறார். உலகத்திலே வேற எந்த ஒரு படைப்புக்கும் கொடுக்காத அறிவை மனிதனுக்கு தந்திருக்கிறார். அந்த அறிவின் மூலமாக நாங்கள் ஆதமுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். அறிவை தந்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமல் பயான். ரஹ்மான் அவன் எப்படிப்பட்டவர்? குர்ஆனை கற்றுத் தந்தான். மனிதனை அவன் படைத்தான், பேசுகின்ற மொழிகளை எங்களுக்கு கற்றுத் தந்தான். அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق, நபியே உம்மை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீரா. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், கண்ணியமான உடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீரா. அல்லதி அல்லம பில் கலம், அந்த ரப்பு பேனாவை கொண்டு எழுத வாசிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதர்களுக்கு தெரியாத விடயங்களை அவன் தான் கற்றுத் தந்தான். அறிவை தந்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினார். அடுத்த கண்ணியம், இதற்கு அடுத்த கண்ணியம் சுவர்க்கத்திலே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வாழ வைக்கிறார். வஇன் குல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, அல்லாஹ் சொல்றார், நாங்கள் சொன்னோம் ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருப்பீர்களாக. எனவே சுவர்க்கத்துக்காக நாங்கள் படைக்கப்பட்டோம், சுவர்க்கத்திலே வாழ வைக்கப்பட்டோம். எங்களுக்காக சுவர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த கண்ணியம், இந்த முழு உலகத்தையும் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்தார். அலம் தரவ் அன்னல்லாஹ சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. நீங்கள் பார்க்க வேண்டாமா, வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்பது. அவனுடைய அருட்கொடைகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தாராளமாக உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய முழு உலகமும் மனிதனுக்காக வசப்படுத்தப்பட்டு தரப்பட்டது. மனிதன் இந்த உலகத்தையே தலை குப்புற புரட்டி போடுகிறான். அல்லாஹ் அவனுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தார். அதற்கு அடுத்த கண்ணியம், எங்களை அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தந்தார். இன்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் கிடையாது அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் மலக்கு அவனோடு இல்லாமல். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், மனிதனுக்கு முன்னாலும் அவனுக்கு பின்னாலும் தொடர்ந்து அவனோடு வரக்கூடிய பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்கள் அவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம்! இதே போல இதற்கு அடுத்த கண்ணியம், அல்லாஹ் எங்களை அவனுடைய பிரதிநிதிகளாக ஆக்கினார். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் படைக்கப்பட்டோம். இது எவ்வளவு பெரிய மகத்துவம், எவ்வளவு பெரிய கண்ணியம்! ஒரு நாட்டில் ஒரு அரசனின் பிரதிநிதி என்றால் அது எவ்வளவு பெரிய அவருக்கு பெருமையை, கண்ணியத்தை. ரப்புடைய பிரதிநிதிகள் நாங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை சுமந்தவர்கள். பெருமதியை, பெருமானத்தை உணர தெரியாதவர்களாக நாங்கள். அன்பிற்குரியவர்களே, அவனுடைய ஷரியத் அதனை கொண்டு எங்களுடைய நலனை பாதுகாப்பதை
இலக்காக கொண்டிருக்கிறான். இது அதற்கு அடுத்த இந்த ஷரியத்தினுடைய நோக்கம் மகாசிது ஷரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷரியத்தின் நோக்கமே மனிதனை பாதுகாப்பு, எங்களை பாதுகாப்பு, எங்களுடைய உயிரை பாதுகாப்பு, எங்களுடைய மானத்தை பாதுகாப்பு, எங்களுடைய பொருளை செல்வத்தை பாதுகாப்பு, எங்களுடைய அக்கலை அறிவை பாதுகாப்பது, எங்களுடைய பரம்பரைகளை பாதுகாப்பு. இந்த ஐந்தும் தான் மகாசிது ஷரியா, ஷரியத்தின் இஸ்லாமிய ஷரியத்தின் ஏகபோக ஒட்டுமொத்த அல்டிமேட் டார்கெட். எனவே ஷரியத்தை உருவாக்கியிருப்பதே எங்களை பாதுகாப்பது. எவ்வளவு அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இப்படியாக எங்களை கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இதற்கு பின்னணியிலே ஒரு நோக்கத்தை வைக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டோம்? எதற்காக அல்லாஹ் எங்களை இவ்வாறு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்? அந்த நோக்கம் என்ன? அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கிறான்? இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நாங்கள் இந்த அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு அவை மறுத்துவிட்டன. அந்த பொறுப்பை நினைத்து அஞ்சிக் கொண்டன, பயப்பட்டன. ஆனால் மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான். அந்த அமானிதத்துக்கு மாறு செய்வதனூடாக மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அமானிதம் பற்றியும் அதனை தரக்கூடிய ரப்பை பற்றி அறிவு இல்லாதவனாகவும் அவன் இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே எங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்திருக்கிறான். எதற்கு என்றால் இந்த அமானிதத்தை சுமக்க வேண்டும் என்பதற்காக. அது என்ன அமானிதம்? அல்லாஹ் இங்கே எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய அமானிதம் என்று குறிப்பிடுகின்றான். அந்த அமானிதம் என்ன? இந்த அமானிதம் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அவருடைய விளக்கங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, இஸ்லாமிய ஷரியத், அவனுடைய வழிகாட்டங்கள், சட்டதிட்டங்கள், இவைதான் அந்த அமானிதம் என்று இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் 20க்கும் அதிகமான கருத்துக்களை முன்வைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரே சொல்லுக்குள் இந்த அமானிதத்தை நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் தான் அந்த அமானிதம். அதுக்குள் எல்லாமே இருக்கு. அல்லாஹ்வுடைய ஏவல்கள் இருக்கிறது, விளக்குகள் இருக்கிறது, சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தி இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த அமானிதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த அல் குர்ஆன், இதனை சுமப்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டோம். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் இவ்வளவு கண்ணியமானது. அதனை இறக்கிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக ஆக்கப்பட்டது. அதனை சுமக்கப் போகின்ற மனிதன் எவ்வளவு மகத்தானவனாக கண்ணியம் பொருந்தியவனாக ஆக்கப்பட்டது. அந்த அல் குர்ஆன் எவ்வளவு மகத்துவம் பொருந்தியதாக, கண்ணியம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். எனவே இந்த கண்ணியம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த கண்ணியம், இந்த அந்தஸ்து, எப்பொழுது நாங்கள் இந்த அமானிதத்தை சுமந்து கொள்கின்றோமோ, எப்பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விதத்திலே அந்த அமானிதத்தோடு வாழுகின்றோமோ, அது வரைக்கும் தான் அந்த கண்ணியம் எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அங்கே இருக்கின்ற செய்தி. அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த கண்ணியம் தொடர்ந்தும் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சுமத்தி இருக்கின்ற அந்த அமானிதத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அமானிதத்தை சுமந்து கொள்ளுகின்ற காலமெல்லாம் அந்த கண்ணியம் கிடைத்து அந்த அமானிதத்தை
அந்த அமானிதத்தை மறந்து விடுகின்ற போது, அதாவது அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் போதனைகளை மறந்து விடுகின்ற போது அந்த கண்ணியம் இல்லாமல், அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை பின்பற்றி அல் குர்ஆனின் போதனைகளை புரிந்து பின்பற்றி வாழுகின்ற வரைக்கும் அந்த கண்ணியம் எங்களுக்கு வழங்கப்படும். எனவே அல் குர்ஆன் இறங்கிய இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அடிப்படையாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மையாக இந்த செய்தி காணப்படும். அன்பிற்குரியவர்களே, இப்படி எங்களை கண்ணியப்படுத்தி எங்கள் மீது அமானிதத்தை சுமத்திய அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை மனிதன் மறந்து அல்லது புறக்காரணிகளால், ஷைத்தானின் தூண்டுதலால் அமானிதத்தை விட்டு விலகிச் செல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா அன்போடு இரக்கமாக அவனுக்கு ஞாபகம், மனிதனே கொஞ்சம் நின்று திரும்பி பார், உன்னுடைய நிலைமையை சிந்தித்து பார், நீ எதற்காக படைக்கப்பட்டவன் என்பதனை தேடி பார், உன்னுடைய பொறுப்பு என்ன என்பதனை சிந்தித்து பார். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே கண்ணியம் பொருந்திய, சங்கை பொருந்திய உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை மயக்கத்தில் ஆழ்த்தியது எது என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதல், அவன்தான் உன்னை படைத்து உன்னை செம்மைப்படுத்தி உன்னை சீராக அமைக்கிறான். ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், அவன் விரும்பியவாறு உன்னை வடிவமைத்து உருவம் கொடுத்து அழகிய தோற்றத்தில் உன்னை படைத்தான். கல்லா பல் துகذிபூன பித்தீன், ஆனாலும் அவ்வாறல்ல, மனிதனாகிய நீங்கள் அந்த மறுமை நாளை பொய்ப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள், அதனை நம்பாமல் சென்று கொண்டிருக்கிறீர்கள், அதனை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். நீங்கள் தப்ப முடியாது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அனைத்தையும் அவர்கள் அறிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பேசினாலும், பார்த்தாலும், கேட்டாலும், செய்தாலும், நடந்தாலும், பிடித்தாலும் அனைத்தையும் அவர்கள் பார்த்தவர்களாக, அறிந்தவர்களாக, அவற்றை பதிவு செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஞாபகம் ஊட்டுகிறார். எனவே அன்போடு அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்ற போது இந்த நினைவூட்டலையாவது எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நல்லுணர்ச்சி பெற்று மனிதன் சரியான பாதைக்கு வந்து அந்த அமானிதத்தை அவன் சுமந்து கொண்டு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கண்ணியத்தோடு வாழ முயற்சித்தால் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்வான். ஆனால் அந்த நினைவூட்டலையும் மறந்து மனிதன் அல்லாஹ் தஆலா அன்போடு இரக்கமாக நினைவூட்டுகின்ற அந்த நினைவூட்டலையும் மறந்து அதனையும் கண்டுகொள்ளாமல் அவன் பாட்டில் அவன் போய்கொண்டிருந்தால் அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்ற அந்த கண்டனம் இருக்கிறதே, கண்டனத்தின் உச்சகட்டம் அது. அல்லாஹ் சொல்லுகின்றார், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ
பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நாங்கள் நரகத்துக்கென்றே சில மனிதர்களை, அதிகமான மனிதர்களை படைத்திருக்கிறோம். நரகத்துக்கு அவர்களுக்கு என்ன சொல்லலாம்? நரகவாசிகள். நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு நாங்கள் அறிவை கொடுத்திருக்கிறோம், பகுத்தறிவு, அக்குலை, சிந்தனையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், சிந்தித்து உணர்ந்து கொள்கிறார்கள் இல்லை. பார்வை புலனை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வெளிப்படையாக தெரியக்கூடிய அத்தாட்சிகளை பார்த்தாவது, அவனுடைய ஓதப்படுகின்ற இந்த கலாமை பார்த்தாவது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. அவர்களுக்கு செவிப்புலன்களை கொடுத்திருக்கிறோம். அந்த செவிப்புலன்களினால் கேட்டாவது அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இல்லை, புரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்கள் உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பல் கிடையாது, ஹும் அபல் அதைவிட கேடு கெட்டவர்கள், அதைவிட மோசமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள், மிருகத்தை. ஏன் தெரியுமா? இவர்கள் நரகவாசம். வசனத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நரகவாசம், நரகத்துக்குள்ளே படைத்திருக்கிறார். மிருகங்களை விட ஏன் கேடு கெட்டவர்கள் என்றால், மிருகங்கள் நரகம் போறது, மிருகங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ கிடையாது. எனவே மனிதன், இத்தகைய மனிதன், இந்த அமானிதத்தை மறந்து வாழுகின்ற மனிதன், அமானிதத்தை புறக்கணித்து வாழுகின்ற மனிதன், அல் குர்ஆனின் வழிகாட்டுகளை, உபதேசங்களை புறக்கணித்து வாழுகின்ற மனிதன் இருக்கிறானே, இவன் நரகம் போகக்கூடியவன். எனவே மிருகத்தை விட மோசம். மிருகம் நரகம் போகாது, இவன் நரகம் போகும். எனவே நரகவாசி மிருகத்தை விட மோசம் என்று அல்லாஹ் தஆலா அடித்து சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த அல்லாஹ் தந்திருக்கிற கண்ணியம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கண்ணியமானவர்களாக ரப்பை சந்திக்க வேண்டுமாக இருந்தால், அவன் தந்திருக்கிற அமானிதத்தை சுமந்தவர்களாக வாழ்ந்தார். அதாவது அல் குர்ஆனுடைய வழிகாட்டலின் போதனைகளின் படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு, எங்களை கண்ணியப்படுத்தி இருப்பதற்கான காரணம். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் கண்ணியத்தை இழந்து மிருகத்தை விட கேடு கெட்டவர்களாக மாறி நரகவாசிகளாக போய்விடுகின்றோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அடித்து சொல்கின்ற அதே நேரம் உலகத்திலும் அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியை கொடுப்போம், மறுமையிலும் நெருக்கடியை கொடுப்போம் என்றும் சொல்லி வைத்திருக்கிறோம். சூரா தாஹாவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னுடைய திக்ரை புறக்கணித்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே நெருக்கடியான, சிக்கல் நிறைந்த, பிரச்சனைகளால் சூழப்பட்ட, கஷ்டங்களால் நிரம்பிய வாழ்வை கொடுப்போம். வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையிலே அவனை குருடனாக, பார்வை இழந்தவனாக எழுப்புவோம். அப்போது அவன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, ரப்பே என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பியிருக்கிறாய்? நான் உலகத்திலே பார்வை உள்ளவனாக இருந்தேன் அல்லவா? அல்லாஹ் தஆலா சொல்வான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிக யௌம துன்ஸாம், உலகத்திலே நீ வாழுகின்ற போது என்னுடைய இந்த அமானிதம், இந்த வசனங்கள் உன்னிடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அவற்றை நீ மறந்து வாழ்ந்தாய் அல்லவா? அதே போலதான் நீ இன்றைய தினம் எங்களால் மறக்கடிக்கப்படுகின்றாய், உன்னை நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அவருக்கு பதில் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு வசனங்களும் அந்த அமானிதத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு நரகம்தான், உலகத்திலும் நெருக்கடிதான், கஷ்டம்தான், பிரச்சனைதான் என்று மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே,
அல் குர்ஆன் இறங்கிய இந்த நாட்கள், இந்த காலப்பகுதி அல் குர்ஆன் என்ற அமானிதத்தோடு எங்களை இணைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டோம். எங்களை அல் குர்ஆனோடு இணைத்துக் கொண்டால்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியம் எங்களுக்குரியதாக. எனவே அல் குர்ஆனோடு எங்களை இணைத்துக் கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கண்ணியத்தோடு கண்ணியமான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலும் மரணத்துக்கு பிறகும் கண்ணியமானவர்களாக ரப்புடைய ரிதாவை, திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக அவனுடைய உயர்தரமான சுவன பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய சிறந்த சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனுடனான இறை வழிகாட்டல் உடனான தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வோம். எங்களை குர்ஆனினால் உடம் போடப்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்வோம். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.